அனைவருக்கும் வணக்கம். நம்ம தன்னை உணரும் பயணத்துல 5வது நாள் பயணமாக இன்றைய பயணத்தை துவக்கிறோம். முந்தைய பயணத்துல இறுதியாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நிலை, அதாவது இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்க சொல்லியிருந்தோம். இன்னொன்னு, இங்க இருக்கிறது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. அந்த நினைவுல இருந்து, அந்த நிலையில இருந்து உங்களுடைய செயல்களை கவனிச்சு பாருங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய செயல்களை கவனிச்சு பாருங்க. அந்த அடிப்படையில இந்த 2 நாட்களும் செயல்பட்டுட்டு அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் அது போல செயல்முறை செஞ்சு பார்த்தீங்க, உங்களுடைய நிலைப்பாடு இந்த 2 நாட்களாக எப்படி இருந்தது? சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா இப்ப வந்து நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து இது பண்ணி பார்க்கும்போது, அப்போ மத்தவங்களோட வந்து எந்த ஒரு பற்று இல்லாத மாதிரி ஒரு நிலை வந்து என்னால உணர முடிஞ்சதுங்கய்யா. இப்போ வந்து கூட இருக்கிறவங்கள வந்து நான் அவங்களோட ஏதோ ஒரு செயல் அவங்களும் இங்க வந்திருக்காங்க. ஸோ நம்மளால எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி, நம்மளோட விருப்பத்தை வந்து அவங்க மேல திணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்தல் வந்ததுங்கய்யா. அப்புறம் எல்லாமாவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து உணரும் போது எல்லாருமேலயும் ஒரு அதிகமான ஒரு அன்பு வந்து என்னால உணர முடிஞ்சதுங்கய்யா. ஸோ அதுவும் நான் தான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோமோ, நம்ம மேல நம்ம கோபப்பட மாட்டோம், வெறுப்ப கட்ட மாட்டோம் அப்படிங்கிற போது அந்த அன்பு மட்டும்தான் என்ன அதிகமா உணர முடிஞ்சு. சரிங்க.